வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ரீசெண்டா வெளியே இருக்க பிருந்தா அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் சோனி லிவ்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. இந்த வெப் சீரிஸ்ல த்ரிஷா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 96 ஒரு காட்டு பகுதியில நடக்கிற விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்ப சின்னின்ற ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு சத்தியான ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணனை தேடிதான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. சாச்சி எங்க பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க அண்ணனை சாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க போல. அண்ணன் ஒரு இடத்துல இறந்து போன மாதிரி விழுந்து கிடக்குறாரு. இந்த பொண்ணு பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அண்ணன் சட்டுன்னு எந்திரிச்சிடுறாரு. சும்மா உங்ககிட்ட விளையாண்டன் சின்னி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சின்னியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருப்பா. இப்ப கூட அந்த பொம்மையை வச்சு தான் விளையாடிட்டு இருக்கா. அண்ணனும் இப்ப சின்னியை ஊருக்குள்ள கூட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஊர்ல ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இறந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வியாதி பறந்துதான் ஒவ்வொருத்தரும் இறந்து போயிட்டு இருக்காங்க போல. ஊர் மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஐயா நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்ற மாதிரி பூசாரி கிட்ட கேக்குறாங்க. பூசாரியும் கடவுள் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கடவுள் பலி கேட்கறாங்க, நம்ம பலி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கடவுள் கேட்கிற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தங்களை கையை காட்டுறாரு. அதாவது இந்த பசங்களோட அம்மாவை கையை காட்டுறாரு. அந்த அம்மாவோ சரின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ இல்ல உன் பொண்ணு அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அந்த சின்னின்ற சின்ன பொண்ணு அனுப்ப சொல்றாரு. இதை கேட்டு இந்த அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன எதுனாலும் பண்ணுங்க, என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, உன் பொண்ணை தான் பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த அம்மாவும் ஊர் மக்களை பார்த்து கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, கடவுள் கேட்டிருக்காங்க, நம்ம தந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருமே இவங்க கெஞ்சுறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இப்ப பூஜைக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பையன் சத்தியா இருக்கான் பாத்தீங்களா, கடவுள் நம்மளை காப்பாத்துறதுக்காக தானே இருக்காரு, நம்ம கிட்டே உயிர் பலி எல்லாம் கேட்பாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிடுமான்னு கேட்கிறான். உன் தங்கச்சிக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், உங்க ரெண்டு பேரையும் நான் எல்லார்கிட்ட இருந்தும் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டாங்க. பசங்களை எப்படியாவது இந்த ஊரை விட்டு அனுப்பி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நைட்டோட நைட்டா பசங்களை கூப்பிட்டு இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இப்படி ஓடிட்டு இருக்கும் போது சின்னி கையில இருக்க அந்த பொம்மை கீழே விழுந்துரும். அந்த பொம்மை வேணும் வேணும்னு சின்னி சொல்றா. நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சத்யாவும் எடுக்கிறதுக்கு போயிடுறாரு. இந்த கேப்ல அம்மா இருக்காங்கல்ல, ஒரு லாரியை பாத்துடுறாங்க. லாரியில பொண்ணை ஏத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஏத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு ஊர் மக்களும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் அம்மாவை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு லாரியில கிளம்பி போயிடுறா. இது எதுவுமே சத்யாக்கு தெரியாது. சத்யா வேற ஒரு இடத்துல இருக்காரு. கீழே விழுந்த அந்த பொம்மையை எடுத்துடுறாரு. எங்க ரெண்டு பேருமே போனாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்களை தேடிட்டு இருக்காரு. இங்கதான் பிருந்தான படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் தான் பிருந்தாவா இருக்கும். பிருந்தாவும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்க போல. எந்திரிச்சோனே மாத்திரையை போடுறாங்க. அதே சமயம் அப்பாவோட போட்டோவை சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா இறந்து போயிட்டாரு. இப்ப அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் இருக்காங்க. அந்த தங்கச்சியோட பேரு சுட்கி அப்படின்றது. சுட்கிக்கு சுத்தமா பிருந்தாவை பிடிக்கவே பிடிக்காது போல. ஈரன் ரூமை விட்டு வெளியே வந்தோன்னு அம்மாவும் சாப்பிட வான்ற மாதிரி ஈரனை கூப்பிடுறாங்க. ஈரனை சாப்பிட கூப்பிடுறாங்கல்ல, இதெல்லாம் சுட்கிக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அப்ப நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா சாப்பிட்டு முடிச்சிடறா. நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இவளை கூட்டு போறதுக்காக ரெண்டு பசங்க வந்திருக்காங்க. அந்த ரெண்டு பசங்க கூட சேர்ந்த மாதிரி தான் இந்த பொண்ணு கிளம்பிட்டு இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் ஈரன் இருக்காங்கல்ல, ஜன்னல் வழியா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஈரனை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க ஸ்டேஷன்ல எஸ்ஐயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்ச 2 மாசம் தான் இருக்கும். இதே ஸ்டேஷன்ல எஸ்ஐயா சாரதின்னு ஒரு நபர் இருக்காரு. இந்த சாரதி கிட்டயும் சரி, ஸ்டேஷன்ல இருக்க யார்கிட்டயும் சரி, ஈரன் சரியாவே பேச மாட்டாங்க. என்ன இவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஈரன் வருவாங்க, பொறுப்பா அவங்களோட வேலையை மட்டும் பார்ப்பாங்க. ஒரு நபர் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்றாரு. ஆனா கதவை சாத்தாமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஈரன் என்ன பண்றாங்கன்னா போய் கதவை சாத்துறாங்க. அந்த அளவுக்கு இவங்க பொறுப்பானவங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. இன்ஸ்பெக்டர் வராருன்னு தெரிஞ்சோன்னா எல்லாருமே எந்திரிச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் வந்ததை கூட கவனிக்காம ஈரன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவ எந்திரிக்காம இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஒரு பார்வை பாக்குறாரு. அவர் பாக்குறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈரன் வேகமா எந்திரிக்கிறாங்க. இப்ப இவர் பாட்டுக்கு உள்ள வந்துடுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் பாதி நேரம் ஸ்டேஷனுக்கு வர மாட்டாரு. சாரதியை வச்சு எல்லா வேலையும் முடிச்சிருவாரு. உனக்கு சீக்கிரமா ப்ரொமோஷன் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி தான் சாரதியை ஏமாத்திட்டு இருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் லேடிஸ் விஷயத்திலயும் மோசமானவரா இருப்பாரு. ஒரு லேடி கூட அஃபேர்ல இருக்காரு போல. இவங்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா அந்த லேடி கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் கலெக்ஷன் எவ்வளவு வந்தது அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட கலெக்ஷன் காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல கரண்ட் போயிருது. என்னையா கரண்ட் போயிருச்சு, சீக்கிரமா என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
ட்ரிப் ஆகி தான் கரண்ட் போயிருக்கும். ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அதை ரெடி பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு நபரை காட்டுறாங்க. சலவை தொழிலாளிகள் இருக்காங்கல்ல, ஒரு கரையோரமா தான் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்துலயே சாக்கடை மாதிரியான இடம் இருக்கும். இவர் அந்த வழியா வந்துட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு பாடி மிதக்கிறத பாக்குறாரு. பார்த்தவரு ஷாக்கான மாதிரி எல்லார்கிட்டயும் இந்த தகவலை சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு சாகிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா, இங்கதான் போய் சாவணுமா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் புலம்பிட்டு இருக்காரு. சீக்கிரமா ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி தாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. சூசைட்னே இவர் முடிவு பண்ணிடுறாரு. ஹீரோயின் யாருமே போகாம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பாடியை கொண்டு போகும்போது ஹீரோயின் பாடியை கவனிக்கிறாங்க. யாரோ கத்தியால குத்தி சாவடிச்சிருக்க மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. ஆனா இதை பத்தி யார்கிட்டயும் ஹீரோயின் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நைட்டு நேரம் வேலையை முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப சாரதி இருக்காருல, வந்து டீ குடிச்சிட்டு போங்க மேடம்னு கூப்பிடுறாரு. இவங்களும் பக்கத்துல வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கான்ஸ்டபிள் இருக்காருல, சாவறதுக்கு இடமே கிடைக்காம இங்க போய் செத்துருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது தற்கொலை கிடையாது, கொலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. எதை வச்சு சொல்றீங்கன்னு கான்ஸ்டபிள் கேக்குறாரு. ஒரே பகுதியில கத்தியை வச்சு திரும்ப திரும்ப குத்தி இருக்காங்க, அந்த காயத்தை நீங்க பாக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிளுங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. கன்ஃபார்மா தான் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி சாரதி கேக்குறாரு. என் அப்பாவும் இந்த மாதிரி தான் இறந்து போனாரு, நான் கன்ஃபார்மா தான் சொல்றேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது வித்தியாசமா கனவு வருது. ஸ்டார்டிங் 2 சின்ன பசங்களை காமிச்சாங்கல்ல, அந்த கிராம சம்பந்தப்பட்ட கனவு தான் வருது. இவங்க சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. இவங்க தான் சின்ன வயசுல இருந்தா அந்த சின்னி போல. இவங்க சின்னியா இருக்கும் போது சின்ன பொண்ணுல இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இவங்களுக்கே தெரியல. நடுவுல பழைய விஷயங்கள் லைட்டா ஞாபகம் மட்டும் வரும் போல. இப்ப சாரதியும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்த மாதிரி டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டரும் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. அந்த பாடியில இவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி சொல்றாரு. கத்தியால ஒரு பர்டிகுலர் இடத்தை திரும்ப திரும்ப குத்துனதுனால தான் இவரோட உயிர் போயிருக்கு. அதே மாதிரி ஒரு நாள் முழுக்க சாப்பாடு போடாம வச்சிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் சொன்னதோட மேட்ச் ஆகுது. இதனால சாரதியும் இந்த இடத்துல பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. இந்த நபரோட அடையாளத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அடையாளம் தெரியல, 35 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கலாம்னு சொல்றாரு. இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. சரி, மிஸ்ஸிங் கேஸ்ல தேடு அப்படின்ற மாதிரி சாரதி கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவரும் ஆட்கள் எல்லாம் வச்சு தேடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சாரதியும் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீங்க சொன்ன மாதிரியே தான் டாக்டரும் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மிஸ்ஸிங் லிஸ்ட்ல நாங்க தேடிட்டு இருக்கோம், நீங்களும் வந்து ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. எல்லாருமே தேடிட்டு இருக்கும் போது இவங்களும் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இடத்துல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மட்டும் இன்னைக்கு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவா, நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி எடுத்துட்டு போங்க, சைன் மட்டும் போட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்னெல்லாம் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல கறி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கறி அவரோட கால்ல கீறி கீறி அடிப்பட்ட மாதிரிலாம் காயம் இருக்கும். சோ இதை வச்சு அவர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் வேலை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப மறுநாள் இந்த விஷயத்த சாரதி கிட்ட சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாரையும் தேடிட்டு இருக்க தேவையில்ல, ரயில்வே ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்கறவங்களை தேடினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ யாரு மிஸ் ஆனா அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த நபருக்கு ஒய்ஃபும் ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்ப 2 பேருமே பாடியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. பார்த்து அந்த ஒய்ஃப் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கண்டிப்பா இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. 1 மாசத்துக்கு மேல இருக்கும், நாங்க தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியலன்றதுக்காக தான் போலீஸ் கிட்ட தகவலை கொடுத்தோம், இப்படி ஆகுன்றதை நாங்க எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் எப்பவுமே கேஸை முடிக்கிறதுக்கு தான் பாப்பாரு. இதோட இந்த கேஸை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. அது எப்படி சார், யாரோ கொலை பண்ணிருக்காங்க, குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரிய தலைவலி, இவன் இறந்து போனதை பத்தி யாரு கவலைப்படுறா, இதோட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாரதி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, இதோட இந்த கேஸை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நேரடியா அவன் சாக்கடைக்குள்ள பாடியை போடல, அவன் குளத்துக்குள்ளதான் பாடியை போட்டிருக்கான். குளத்துல இருந்து சாக்கடைக்கு தண்ணி வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இந்த பாடி வந்திருக்குன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதனால சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா குளத்தையும் செக் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க ஒவ்வொரு குளமா இவங்க பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குளத்தை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு வித்தியாசமான பறவையோட ரெக்க இருக்கிறத பாக்குறாங்க. இது எந்த மாதிரியான பறவையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பறவையை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. அந்த பறவை கடிச்சா எப்படி காயம் ஏற்படும் அப்படின்ற போட்டோ இருக்கு. அதை பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த நபரோட உடம்புலயும் அந்த மாதிரி காயங்கள்லாம் இருந்திருக்கும். கண்டிப்பா இந்த பறவை இந்த நபரை கடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்பதான் இந்த சீரீஸ்ல ஒரு முக்கியமான கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவர் யாரு என்னன்றதை தெளிவா நமக்கு சொல்ல மாட்டாங்க, அதனால மர்ம நபர்னு சொல்றேன். இவரும் ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்றாரு. இப்ப கூட்டத்தை விட்டு விலகி தனியா இருக்க ஒரு பகுதிக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தவர், உனக்காக நான் கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யார்கிட்ட பேசுறாருன்னு பார்த்தா ஒரு பறவை கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒரு பறவையை பத்தி பார்த்தாங்கல்ல, அந்த பறவைக்கு தான் இவர் சிக்கன் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. அதுவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அமைதியா அதோட இடத்துக்கு போயிருது. இந்த நபர் இருக்கார்ல, கையில ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. 96ல சின்னின்ற ஒரு சின்ன பொண்ணு இந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த பொம்மையை வச்சுதான் இவர் விளையாடிட்டு இருக்காரு.
அந்த சின்னின்ற பொண்ணுக்கு சத்யான்ற மாதிரி ஒரு அண்ணன் இருந்திருப்பாரு. அந்த அண்ணன் இவரா என்னன்றது தெரியல. இப்போதைக்கு நான் மர்ம நபர்னு மட்டும் சொல்றேன். இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு தப்பிச்சு போயிடுவா. அம்மா மாட்டிக்கிட்டாங்கல்ல, இவங்க லாக் பண்ணி கிராமத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பூசாரி யோசிக்கிறாரு. நீங்க தான் இந்த கிராமத்தை காப்பாத்தணும், என் பொண்ணை வேணா பலி கொடுங்க அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு. சரி, உன் பொண்ணை பலி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் பலி கொடுக்கறதுக்காக போறாரு. யாரு பொண்ணா இருந்தா என்ன, பலி எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவும் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் அந்த பொண்ணை எரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்றாங்க. அந்த பொண்ணை எரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மாவோட கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி பூசாரி யோசிக்கிறாரு. இப்ப அம்மாவோட கழுத்து அறுத்துறாரு. இந்த சமயம் தான் சத்யா திரும்பி கிராமத்துக்கே போலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. அப்பதான் அம்மாவோட கழுத்து அறுத்தது தெரிய வருது. இதெல்லாம் பார்த்து இவர் இந்த இடத்துல துடிச்சு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம தங்கச்சி தான் புடிச்சு எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. தங்கச்சி லாரியில ஏறி கிளம்பி போனாங்கல்ல, அதெல்லாம் இவருக்கு தெரியாம தான் இப்படி நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப இந்த கிராமத்து மக்கள் மேல இவருக்கு செம்மையா கோவம் வருது. அம்மாவையும் தங்கச்சியும் அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டாங்களே, இவங்களை விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப அங்க இருக்க தீப்பந்தத்தை எடுத்துக்கிறாரு. எல்லாம் குடிசை வீடு தானே, அது எல்லாத்தையும் மொத்தமா இந்த இடத்துல கொளுத்தி விட்டுறாரு. இங்க இருக்க எல்லாருமே தீல மாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சாரதியை பொறுத்த வரைக்கும் லேக்கான ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் குழந்தை இல்லாம இருக்காங்க. எப்பதான் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. அதே மாதிரி 6 வருஷமா எஸ்ஐயாவே இருக்கான், எப்பதான் உன்னோட ஹஸ்பண்டுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதெல்லாம் சாரதியும் காதுல வாங்கியிருப்பாரு. உன்னோட அம்மாக்கு இந்த கேள்வியை விட்டா வேற கேள்வியே கிடையாதா அப்படின்ற மாதிரிலாம் லேக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. என் அம்மா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் அனுப்பி வைக்கிறாங்க. ஹஸ்பண்ட்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நமக்கு காட்டுறாங்க. ஈரன் ஒரு பறவையை பத்தி கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்திலாம் சாரதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த நபரை அந்த பறவை கடிச்சிருக்கு, அந்த பறவை இங்க கிடைக்கிறது இல்ல, இது சம்பந்தமா விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் கேஸையே முடிக்க சொல்லிட்டார்ல, நீங்க எதுக்காக தேவையில்லாம இந்த விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா பயங்கரமா கோவப்படுவாரு, இதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஈரன் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்தியால சில பகுதியில மட்டும்தான் அந்த பறவை இருக்கும். நிறைய பறவை வச்சிருக்க ஒரு கடைக்கு வந்துடுறாங்க. அந்த கடையில இருக்க பையன் கிட்ட இந்த பறவையை பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பெருசா தெரியாதுங்க, என் பாஸுக்கு தான் தெரியும், அவர் வெளியூருக்கு போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு, அப்போ வந்து கேட்டுக்கோங்கன்னு சொல்றான். இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இறந்து போன நபரோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்தியால ஒரு பர்டிகுலர் பகுதியில தான் இந்த பறவை கிடைக்கும்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பகுதிக்குலாம் உங்க ஹஸ்பண்ட் போயிருக்காரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அங்கெல்லாம் போனாரா போலியான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பறவையோட உங்க ஹஸ்பண்ட் போட்டோ எடுத்து பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அப்படிலாம் பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி இந்த ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. இந்த ஹஸ்பண்டுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்றத விசாரிக்கணும்னு ஈரன் யோசிக்கிறாங்க. அவர் ரயில்வேஸ்ல தானே வேலை பார்க்கறாரு, அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு பாக்குறாங்க. அவருக்கு எதிரிங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இந்த சுட்கிக்கு 2 பசங்க ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அவனுங்க 2 பேருமே கஞ்சா இழுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சுட்கியும் வந்துடுறா. வந்த சுட்கி கிட்ட நீயும் எடுன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன் அக்காவை பார்த்து பயப்படுறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தாங்கன்ற மாதிரி இவ்வளவு கஞ்சாவெல்லாம் இழுத்துட்டு இருக்கா. பொண்ணு எப்பவுமே ஈவினிங் வந்துருவா. இப்ப இருட்டினதுக்கு அப்புறம் தான் பொண்ணு வரா. எதுக்காக இவ்வளவு லேட்டு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. என்னைக்காவது உங்க மூத்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்கீங்களா, என்கிட்ட மட்டும் கேட்பீங்களா, பதில்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப கோவமா ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறா. இந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கடையில சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. பக்கத்துலயே ஜோஷியெல்லாம் சொல்ற ஒரு நபர் இருக்காரு. அவரும் 10 ரூபா தான் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. சரின்ற மாதிரி இந்த மர்ம நபர் அவருக்கு எதிர வந்து உட்கார்றாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, கார்டெல்லாம் எடுத்து பார்த்து இவருக்கு குறி சொல்றாரு. அந்த கடவுள் சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப நீ சொல்லியா, நீ சொல்லுவன்றதுக்காக தான் நான் வந்தேன், கடவுள் சொல்றதுலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி மர்ம நபரும் இங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. காசை தந்துட்டு போயா அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. இந்த மர்ம நபருக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா இல்லைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சிக்கன் ரைஸ்ல இருக்க சிக்கனை மட்டும் எடுத்து தனியா பேப்பர்ல மடிச்சு வச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற கடைக்காரருக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சமயம் ஒரு பஸ் டிரைவர் வந்து எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு இருக்காரு. அவர் பேர் அப்துல் அப்படின்றது. இந்த பஸ் டிரைவரை பத்தி தானே கேட்டீங்க, இவர் தான் அப்துல் அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர் சொல்லிட்டாரு. இப்ப இந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அப்துல்லையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஏன் எதுக்குன்றதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஈரன் நைட்டு தூங்குறதுக்கே பயங்கரமா கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்பாவோட பேரு ரகுராம் அப்படின்றது. அவர் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இப்ப வண்டி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு லாரியில ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த பொண்ணா தான் ஈரன் இருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னா இவருக்கு தெரியாது இல்ல, இவர் தான் அவங்களுக்கு பிருந்தான்ற மாதிரி பேர் வச்சிருப்பாரு. ஈரனுக்கு பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் இருக்காது. நடுவுல காட்டு பகுதியில இவங்க இருக்க மாதிரி கிளிப்பிங் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். இதனால டாக்டர் கிட்ட எல்லாம் இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு டோசேஜை இன்னும் அதிகமா தாங்கன்னு கேக்குறாங்க. ஏற்கனவே ஹை டோசேஜ் தான் எடுத்துட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் என்னால தர முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. இவர் விசாரிக்க வேணாம்னு சொல்லி அவங்க விசாரிக்கிறது சாரதிக்கு தெரிய வந்துரும். மேடம் வெளியே டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறது. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க.
இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க அங்க இருக்க டீ கடைக்காரரை பாக்குறாங்க. அவர் இங்க இருந்தே கிளாஸை தூக்கி எறிகிறாரு. ரொம்ப வருஷம் பழக்கத்தினால தான் இப்படி தூக்கி எறிகிறாரு. இதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. ஆக்சுவலா ஒரே இடத்துல ஒருத்தன் பல வாட்டி குத்தி இருக்கான். வாட்டி பண்ணா அதை பண்ண வாய்ப்பு இல்ல. ஏற்கனவே நிறைய கொலைகள் பண்ணியிருந்தாதான் இப்படி பண்ண வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா நம்ம தேடிட்டு இருக்கவன் பல கொலைகளை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்றாங்க. அது சார்ந்து நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது இதே பேட்டர்ன்ல இதுக்கு முன்னாடி பாடி கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. சாரதி வேணாம்னு சொல்ல இவங்க கேட்காம தொடர்ச்சியா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதே பேட்டர்ன்ல நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி விசாரிக்கிறதுனால ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் லேட்டா வராங்க. ஒரு நாள் இவங்க லேட்டா வரும்போது இன்ஸ்பெக்டர் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க மேடம், விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வரீங்க போல. நான் தான் அந்த கேஸை முடிக்க சொல்லிட்டேன்ல, நீ எதுக்கு தேவையில்லாம விசாரணை பண்றேன்னு கேக்குறாரு. இல்ல சார், நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நீ எல்லாம் எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்ல. ஒரு லேடி எஸ்ஐய போடணுன்றதுக்காக தான் உன்னை இந்த இடத்துல போட்டிருக்காங்க. சாதாரணமா உட்காந்து பாக்குற வேலையை மட்டும் பண்ணு. அப்படி இல்லையா இந்த இடத்த பெருக்கி கோலம் போடுற வேலையை பாரு. இந்த வேலையெல்லாம் பார்க்காதன்னு திட்டுறாரு. இன்ஸ்பெக்டர் திட்டினதை நினைச்சு ஈரின் கொஞ்சம் கோவமா உட்காந்து இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் பாத்ரூம்குள்ள போறாரு. பாத்ரூம்குள்ள போனோன்னே இவங்க வேகமா லைட் ஆஃப் பண்றாங்க. அதே மாதிரி கதவை சாத்திடுறாங்க. யார் கதவை சாத்தினது, தரங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவருக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு, முதல்ல விலகுங்க அப்படின்ற மாதிரிலாம் சாரதி சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவங்க விலகுறாங்க. சாரதியும் கதவை திறந்து அவரை வெளியே வர வைக்கிறாரு. கதவு லாக் ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. இப்ப அந்த மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பார்க்ல தான் இருக்காரு. அங்க ஒரு சின்ன பையன் கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த சின்ன பையனுக்கு பக்கத்துல வந்து அந்த சின்ன பையனுக்கு ஒரு பொம்மை தந்துடுறாரு. அதே மாதிரி அவனுக்கு பக்கத்துல உட்காந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உன் அப்பா லேட்டா வந்தாருன்னு வச்சுக்கோ, நீ பயப்படாம தைரியமா இருக்கணும். ஒருவேளை வராமையே இருந்தாலும் சரி, இனி தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அந்த பையனும் பெருசா புரியாம சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கான். அப்பதான் அப்துல்லாம் பையனை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. அப்துல் வராருன்னு தெரிஞ்சோன்னே இந்த மர்ம நபர் சைலண்டா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஈரனும் நைட்டு டைம் ஜாகிங் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல மூச்சு வாங்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஐஸ் விற்கிறவர் வராரு. மேடம் ஐஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கேட்கிறாரு. ஆனா இவங்க அந்த நபரையே வித்தியாசமா பாக்குறாங்க. அப்படி என்ன மேடம் கேட்டுட்டேன், ஐஸ் வேணுமான்னு தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஆனா இவரை பார்த்தோன்னா ஈரனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். கத்தியால தொடர்ச்சியா குத்தப்பட்டு இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே காமனா ஒரு விஷயம் இருக்கும். அவங்க எல்லாருமே மொட்டை போட்ட மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்ப புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சிருது இல்ல, இதை பத்தி இவங்க சாரதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் முதல்ல மொட்டை போடுறான், அதுக்கப்புறம் தான் அவங்கள சாவடிக்கிறான். அதே சமயம் பாடி கிடைக்காம மறைக்கிறது தான் அவனோட பிளான். குளத்துக்குள்ள போடுறான், அதை மீறியும் சில பாடி நமக்கு கிடைக்குது. அவன் நிறைய கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விஷயம் சீரியஸா போறதுனால இன்ஸ்பெக்டர் கிட்ட சாரதி சொல்றாரு. இன்ஸ்பெக்டரா இந்த விஷயத்தை ஏஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. விஷயம் சீரியஸா போறதை ஏஎஸ்பி புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டு பேருமே என் ஆபீஸ்லயே வேலை பாருங்கன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் ஈரனை கூப்பிட மாட்டாரு. சாரதி வான்ற மாதிரி சாரதியை மட்டும் அந்த இடத்துக்கு கூப்பிடுறாரு. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடிச்ச மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்பி கிட்ட சொல்லியிருப்பாரு. இதனால ஏஎஸ்பி இருக்கார்ல, இதை டீட்டெயிலா விசாரிக்கணும். நாளையில இருந்து இங்க தான் வர போறீங்க, என்கிட்ட தான் நேரடியா ரிப்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சம்பளம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் போல இன்ஸ்பெக்டர் சந்தோஷப்படுறாரு. ஆனா சாரதி இருக்கார்ல, ஈரின் தான் நிறைய கண்டுபிடிச்சா, ஈரினையும் சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவெல்லாம் வேணாயா, நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சாரதி இருக்கார்ல, ஈரின் கிட்ட சொல்றாரு. என்னால எதுவுமே பண்ண முடியல, சாரின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. இந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, அப்துல் எந்த பக்கம் வருவாருன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல உட்காந்து இருக்கான். இப்ப அப்துல்லா வேலையை முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. இவன் தூக்க கஷ்டப்படுற மாதிரிலாம் நடிக்கிறான். அதாவது ஒரு கையில காயப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இதை மட்டும் தூக்கி வைக்கிறீங்களான்னு கேக்குறான். சரின்ற மாதிரி அப்துல்லா ஏத்துக்கிறாரு. இப்ப அப்துல்லா அந்த குட்டி யானையில ஏத்தி வச்சிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்றான்னா ஒரு ராடை வச்சு அவரோட மண்டிலேயே ஒரு போடு போடுறான். அதே இடத்துல அவர் விழுந்து பிளாட் ஆயிடுறாரு. இப்ப அவரை வண்டியில போட்டுட்டு இவன் வண்டியை கொண்டு போறான். இதோட செகண்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. முதல் 2 எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இன்னும் இந்த சீரீஸ்ல 6 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அது அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.